ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் வர இருக்குது. அதுக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும், என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் அதோட முக்கியத்துவம், அதுக்கப்புறம் எப்படி பூஜை பண்ணணும், என்னென்ன பலகாரம் செய்யணும், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெய்வேத்தியம் என்ன படைக்கணும் அப்படிங்கிறத கொண்டு நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபம் அப்படின்னா சிவபெருமானுக்கும் அவருடைய மகன் முருகனுக்கும் கொண்டாடப்படும் ஒரு பழங்கால விழான்னு சொல்லுவாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு எல்லா வீட்லேயும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் ரங்கோலி போட்டு நிறைய விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அதாவது தெய்வீகத்தை வரவேற்கிறதுக்கோசரம் வீட்டை சுற்றி ரங்கோலி அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அது 27 விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு மேலே நம்ம எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். கார்த்திகை தீபம் 3 நாள் கொண்டாடுவாங்க. ஃபஸ்ட் நாள் பரணி தீபம்னு சொல்லுவாங்க. 2வது நாள் திரு கார்த்திகை தீபம்னு சொல்லுவாங்க. 3வது நாள் பஞ்சராத்திர தீபம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 நாள் விளக்கு வைப்பாங்க. இந்த நல்ல நாளில் தான் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் உள்ள புனித மலையில் ஒரு பெரிய மண் விளக்கில் ஒரு பெரிய தீபம் ஏற்றுவாங்க. அது எல்லையற்ற நெருப்பின் வடிவத்தை எடுத்த சிவபெருமானை வணங்குறதுக்காக இந்த நிகழ்வு 10 நாள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த நாளில் அவரை வணங்குறது ஈகோ, பெருமை, பேராசை, மாயை இதெல்லாமே அழிக்குங்கிறது ஒரு நியதி. எல்லாராலையும் திருவண்ணாமலை போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலே நம்ம சாமி கும்பிடலாம். வீட்டிலே சிவனுக்கு வழிபாடு செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் வச்சு படைச்சி நம்ம விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி நம்ம விரதத்தை தொடங்கலாம். விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் மதியம் நம்ம விரதம் இருந்து நைட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி அவங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து பகல் ஃபுல்லாக உபவாசம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பழங்கள், பழச்சாறு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மாலையில் அகல் விளக்கு அப்படின்னா களிமண் விளக்கை ஏற்றி பூஜையை செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் வச்சு படைக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக திருக்கார்த்திகை நாளில் செய்ய வேண்டியவை. பூஜை அறையெல்லாம் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சுவாமி படத்துக்கெலாம் மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சிவன், பார்வதி, முருகன் இவங்க சிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கப்புறம் 27 தீபம் நம்ம ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. பழைய விளக்கு இருந்தாலும் நம்ம ஏற்றலாம். ஆனால் உடஞ்சி போன விளக்கை மட்டும் நம்ம ஏற்றக்கூடாது. புதுசாக ஒரு வருஷமும் 2-3 விளக்காவது புதுசாக கொஞ்சம் வாங்கி ஏற்றணும்னு சொல்லுவாங்க. பழைய விளக்கு எவ்வளோ இருந்தாலும் புதுசாக கொஞ்சமாவது வாங்கி அது கூடவே ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உடஞ்ச விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது. அந்த விளக்குக்கெல்லாம் நம்ம மஞ்சள், சிகப்பு, குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்றணும்னா ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வாசல்லே நல்லா அழகான ரங்கோலி போட்டுட்டு அதில் நம்ம விளக்கு வச்சு வழிபடலாம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பனையாறு, இனிப்பு பொங்கல், அதிரசம் இதெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சு நம்ம பூஜை செஞ்சுக்கலாம். தீய சக்தியை விரட்டுறதுக்கோசரம் தான் நம்ம இந்த விளக்கு எல்லாமே ஏற்றுறோம். திருவண்ணாமலையில் இந்த நாள் சிறப்பாக ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க. அங்கே அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு பூஜை, தீபங்கள் எல்லாம் ஏற்றுவாங்க. விரதத்த போது மகிழ்ச்சியான நம்ம மனசோட விளக்கேற்றி இறைவனை நினச்சி நம்ம வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தகுரு கவசம் இந்த மாதிரி பாடல்லாம் நம்ம பாராயணம் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் செய்ய முடியல அப்படின்னாலும் சாயங்காலம் நம்ம செய்யலாம். புதுசாக வாங்கிட்டு வர விளக்கை தண்ணியில் போட்டு வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தீப திருநாள் அன்னைக்கு என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு தீய செயல்களையும் நம்ம செய்யக்கூடாது. வீட்டை அசுத்தமாக வச்சுருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுருக்கணும். அப்புறம் பகல் நேரத்தில் நம்ம உணவு உண்பதை குறைச்சிட்டு பெரும்பாலும் பழங்கள், பழச்சாறு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே நம்ம திருக்கார்த்திகை நாளில் கடைபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு வருஷமும் இந்த திருக்கார்த்திகை தீபம் பௌர்ணமியோட கார்த்திகை நட்சத்திரத்தோட இணைந்து வரும் நாளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கார்த்திகை தீபம் சொல்லுவாங்க. இந்த நல்ல நாளை தான் தென்னிந்தியாவில் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த நல்ல நாளில் தான் சிவன் அக்னி வடிவமாக காட்சி தரதை நம்ம விளக்கேற்றி வழிபடுறோம். இந்த விரதம் எதுக்கு இருக்கும் அப்படின்னா, தீய சக்திகள்லாம் விரட்டி நம்ம வாழ்க்கையில் ஒளிபெருக்க செய்யுங்கிறது ஒரு முக்கியமான நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் திருக்கார்த்திகை திருநாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுறோம்.
அதே மாதிரி மாலையில் திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரராக அண்ணாமலையார் வந்து வெறும் 3 நிமிஷம் வந்து காட்சி தருவார்னு வந்து சொல்கிறாங்க. அவரோட தரிசனம் கிடைச்ச அடுத்த நிமிஷமே வந்து மலையில் வந்து மகாதீபம் வந்து பெருசாக வந்து ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றணும். மகாதீபம் வந்து ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி நம்ம மனசார வேண்டிக்கிட்டு வீட்டோட வாசலில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை அறையில் வந்து விளக்கேற்றணும். பூஜை அறையில் விளக்கேற்றினதுக்கு அப்புறம் வீட்டோட மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெய்வேத்தியமாக படைச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து சாமிக்கு வச்சு 6 மணிக்கு மேலே நம்ம பூஜை செஞ்சிடலாம். யாரெல்லாம் அந்த நாளில் வந்து விரதம் இருக்கிறீங்களோ அவங்கள வந்து 6 மணிக்கு மேலே பூஜை செஞ்சிடும் இல்லையா, செஞ்சதுக்கப்புறம் நம்ம விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். திருக்கார்த்திகை நாளில் வந்து 27 தீபங்கள் ஏற்றணும்னு சொன்னாலே அதில் ஒரு விளக்குக்காவது மட்டும் நெய் தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விளக்கு ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா 5 விளக்கு வந்து நெய் தீபம் போட்டு நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடலாம். ரொம்ப ரொம்ப அது சிறப்பு. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் ஒருத்தருக்காவது அந்த நல்ல நாளில் வந்து அன்னதானம் செய்யலாம். அது இன்னும் வந்து சிறப்பு. இந்த மாதிரி செய்யும் போது கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. திருக்கார்த்திகை திருநாள் அன்னைக்கு 27 தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து பரணி தீபம் வந்து நம்ம ஏற்றணும். பரணி தீபம் வந்து 5 தீபம் வந்து ஏற்றுவாங்க. அது பூஜை அறையில் வந்து ஏற்றணும். பரணி தீபம் ஏற்றுறதுனால நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள், முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள்லாம் வந்து போக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து முன்னாடி நாள் பரணி தீபம் வந்து பூஜை அறையில் 5 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அடுத்த நாள் வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு 27 தீபம் வந்து ஏற்றி நம்ம வழிபடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதான் முன்ன சொன்ன மாதிரி நிலவாசலை ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் வெளியிலலாம் ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் ஏற்றணும். அதுக்கப்புறம் வீட்டோட மற்ற இடங்களில் நம்ம ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம். வீட்டில் உள்ள எல்லா இடத்துலையுமே வந்து குறைஞ்சது 2 விளக்காவது 2 விளக்கா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் 2 விளக்கா நம்ம வந்து ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இடமே இல்லாமல் சின்ன வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கோலம் போட்டு அதில் கூட நம்ம வந்து ஒரு 10 விளக்கு அதில் ஏற்றணும் அப்படின்னா அதுவே ரொம்ப நல்லது. திருக்கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பாஞ்சராத்திர தீபம்னு ஒன்று இருக்குது. அந்த நாளில் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் வந்து மகாவிஷ்ணு வந்து ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தோட இருளை போக்கி அரக்கனை வந்து வதம் செய்த நாளை வந்து நினைவு கூறும் வகையில் தான் இந்த தீபம் ஏற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் வந்து உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம். இந்த நல்ல நாளில் வந்து 5 தீபங்கள் வந்து முக்கியமான இடத்துல ஏற்றி நம்ம வழிபடுறது ரொம்ப வழக்கமாக இருக்குது. அதனால் 3 நாளுமே நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நல்ல நாளில் வந்து மாலையில் 6 மணிக்கு மேலே 5 தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும். எப்போவுமே மாலை நேரத்தில் வந்து பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றணும் இல்லையா, அது இல்லாமல் இந்த 5 விளக்கு நம்ம பாஞ்சராத்திர தீப நாளில் வந்து நம்ம ஏற்றணும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம இந்த மாதிரி செய்யும் போது மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருங்கிறது நம்பிக்கை. எல்லா விஷ்ணு கோயிலையும் வந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. 3 நாளுமே வந்து எத்தனை தீபம் ஏற்றணும், என்னென்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி வந்து ஃபுல் விலாகில் எடுத்தது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. எப்போவுமே வெத்தலை தீபம் போட்டுட்டு வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணுவேன். அப்புறம் கோயிலுக்கு போவேன். அதுக்கப்புறம் மார்னிங் ரொட்டீன் நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கார்த்திகை திருநாள் வருது இல்லையா, அதில் என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும், எவ்வளோ விளக்கு ஏற்றணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிக்க முடியும். மோஸ்ட்லி வந்து எல்லோரும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கமெண்ட் மட்டும் எதுவும் வரதில்லை. கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.